ஹாய் கைஸ், டுடே நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிபிஆர்னால் என்னென்னா கார்டியோ பல்மனரி ரெஸ்பிரேஷன். இப்போ தமிழில் சொல்லணும்னா இதயம் மற்றும் நுரையீரல் செயல் இழப்பு. சிபிஆர் எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ இதயம் மற்றும் நுரையீரல் செயல் இழப்பாகிடுச்சுல, அதை திரும்பி உயிர் பெற்று வர வைக்கிறதுக்கு தான் நம்ம சிபிஆர் கொடுக்குறோம். சிபிஆரை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹார்ட்னு சொல்கிறது சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அனதர் வந்து ஏர்வேல ஏதாச்சும் அடைச்சின்னு இருந்தால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சொல்லலாம். 3வது ப்ரீத்திங் இல்லை, அதனால் மூச்சு கொடுக்கறதுக்கோசம் ப்ரீத்திங் சொல்லலாம். என்னடா 3 பதமாக பிரிக்கிறான், இதெல்லாம் ஏன் கொடுக்கணும், ஏன் செக் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டோம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் அண்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாமல் இருந்ததுன்னா பிரெயின் டெத் ஆகிடும். அந்த பிரெயின் டெத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிபிஆரே கொடுக்குறோம். இதை ப்ரிவென்ட் பண்ணோன்னா மெயினாக வந்து பிரெயினுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனும் ஆக்சிஜனும் பிரெயினுக்கு போகாமல் எவ்வளோ நேரம் பிரெயினால் சர்வே பண்ண முடியும்னா 1லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் சர்வே பண்ண முடியும். அப்படியாது அதுக்கு மேற்பட்டு டைம் வந்து சர்வே பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் டெத் ஆகிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிபிஆரே கொடுக்குறோம். ஓகேவா? இதனால தான் நம்ம வந்து சிபிஆரோட மெயின் இம்பார்ட்டனே. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். இப்போ ஒருத்தங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்கள சேஃபான இடத்துக்கு கூட்டின்னு போகணும். ரோட்டில் விழுந்துட்டாங்கன்னா ரோட்லேயே நம்ம எதுவுமே ட்ரீட் பண்ண முடியாது. அவங்கள வந்து சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகும் அவங்கள வந்து இந்தமாரி அவங்க ஷோல்டரை டேப் பண்ணி ஆர் யூ ஓகேன்னு சொல்லணும். தமிழில் நான் பேசுகிறது கேட்குதான்ற மாரி டேப் பண்ணி கேட்கணும். கேட்டுட்ட பிறகு தான் கெரட்டின் பல்ஸ் செக் பண்ணணும். கெரட்டின் பல்ஸு செக் பண்ணிட்டீங்க, அங்கே வந்து பல்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ரீத்திங் செக் பண்ணணும். ப்ரீத்திங் எப்படி செக் பண்ணணுன்னா, இப்போ ரெஸ்பிரேஷன் எப்படி செக் பண்ணணுன்னா, இப்படி அப்படியே செஸ்ட் ரைஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதே சேம் டைம்ஸ் நம்ம காது கொடுத்து கேட்கணும், மூச்சு சத்தம் கேட்குதா இல்லையான்னு கேட்கணும். மூக்கு வழியாக வரைய ஆக்சிஜன் இருக்குது, காற்று வருதில்ல, அதை ஃபீல் பண்ணணும். இது மூலயமா வந்து ப்ரீத்திங் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிட்டீங்க, நீங்கள் ப்ரீத்திங் எதுவும் இல்லை, பல்ஸு எதுவும் இல்லை, உடனே கால் ஃபார் ஹெல்ப்புக்கு கால் பண்ணிடணும். கால் பண்ணும்போது ஆம்புலன்ஸில் ஏஇடி எடுத்துன்னு வர சொல்லணும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்க, எதுவும் இல்லை. இதை பொசிஷனிங் எப்படின்னா, பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும். முதல்ல சிபிஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் இந்த இடம் மட்டும்தான் வந்து பேஷண்ட் விக்டமோட பிளேஸில் கை படணும். அதேமாரி உங்கள் டாமினேட் ஹேண்ட் மட்டும்தான் இங்கே இருக்கணும். இப்படி தான் கை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். டாமினேட் ஹேண்டு, நான் டாமினேட் ஹேண்டு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். பேஷண்ட் பக்கத்தில் இப்படி இருக்கணும், உட்காந்துருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு நம்ம ப்ளஸ் இங்கே வந்து இப்படி இருக்கணும். 2 கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த பொசிஷன் 2 கையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஷோல்டரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃபுல் வெயிட் இதில் வர மாதிரி இருக்கணும். இப்படி பண்ணால் மட்டும்தான், இப்படி பண்ணணும். இந்த மாதிரி 30 டைம்ஸ் பண்ணணும். 30 டைம்ஸ் பண்ணி முடித்தோடனே விக்டமுக்கு ப்ரீத்திங் கொடுக்கணும். 13 கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் ப்ரீத்திங் வந்து 2 ப்ரீத் கொடுக்கணும். அது எப்படின்னா, ஹெட்டு வந்து மேலே ஏற்றிட்டு நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே 2 ப்ரீத் கொடுக்கும்போது இங்கே வந்து செஸ்ட் எலிவேஷன் இருக்கா இல்லையான்றதையும் பார்த்துக்கணும். நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு செகண்டுக்கு ஒரு ப்ரீத் கொடுக்கணும். அப்போ 2 செகண்ட்ஸ்க்கு 2 ப்ரீத் கொடுக்கணும். கொடுத்தவொடனே திரும்பி சிபிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கண்டினியூஸாக இப்படியே பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கம்ப்ரெஷனுக்கும் மேலே ஏற்றி இப்படி வர மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணாதான் ஹார்ட்டில் வந்து ரீகாயிலிங் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் அப்போ தான் ப்ராப்பராக வந்து பிரெயினுக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அப்புறம் சிபிஆரில் எந்த இடத்துல நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுக்கணுன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டெண்டமா இது வந்து நெஞ்செலும்பு சொல்லுவாங்க. நெஞ்செலும்பு முடிவு இடம் இது. அப்படின்னா அந்த பிலோ ஆஃப் த ஸ்டெண்டம் இந்த இடத்துல கரெக்டாக இந்த பிளேஸில் இந்த லைனிங்கில் இந்த இடத்துல கம்ப்ரெஷன் கொடுக்கணும். நம்ம செஸ்ட்டு முடிவுக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல. ஓகேவா? இப்படி தான் கம்ப்ரெஷன். இப்போ சில்ட்ரன்ஸாக இருந்தாங்கன்னா இந்தமாரி கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஒரே ஒரு கையால் கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸாக இருந்தால் ஒரு கையில் கொடுக்கணும்.
இதே குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஃபிங்கர் 2 ஃபிங்கர் வச்சு கொடுக்கலாம். இப்படி 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 கொடுக்கணும். இது வந்து எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா, நம்ம சிபிஆர் கொடுக்குற விக்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுந்துட்டாங்க, அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சிபிஆர் இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சு இருந்து அவங்களும் வந்து சிபிஆர் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அப்போ ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி 5 சைக்கிள் பண்ணணும். கொடுக்குற டெப்த்து வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளார போயிட்டு வர மாரி இருக்கணும். இப்படி. தேங்க்யூ கைஸ்.